பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் அமித்துக்கு இடையே ஒரு நெடுநீர கான்வர்சேஷன். அதுல குறிப்பா அமித் அன்புகாரங்க பாராட்டி புகழ்றாரு பாருங்க. பார்வதியோட ரியாக்ஷனு அதை அவர் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ கார்டன் ஏரியா ஒரு கார்னர்ல அமித்தும் பார்வதியும் பேசுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படின்றது நம்ம ஓவரால் ஒரு 1 வீக்கா பாக்குறோம்னு வச்சுக்கோமே. இவர் என்ன சொல்றாரு, சத்தியமா சொல்றேன் பாரு, விக்ரம் மாதிரி இந்த வீட்டுல எவனுமே பிக் பாஸை நேசிக்கிறது இல்ல, பிக் பாஸை பத்தி புரிஞ்சுக்கிறதும் இல்ல. ஏன்னா அவன் இந்த வீட்டுக்காகவும் வீட்டையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான், இந்த கேமையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான். பிக் பாஸ் சொன்னார்னா அந்த டாஸ்க்காக உயிரையும் கொடுப்பான். அவன் ஒரு பிக் பாஸை வந்து ஒரு குரு மாதிரி எடுத்துக்கிறான், ஒரு சிஷியன் மாதிரி இருக்கான். என்னைக்குமே பிக் பாஸ் ரூல்ஸுக்கு எதிராக அவன் போக மாட்டான். அந்த அளவுக்கு தான் பிளே பண்றக்கான்றதை நான் பாக்குறேன். என்னதான் உங்க அன்புகாங்குள்ள ஒரு பாண்டிங்கும் இந்த விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே, ஆனா எந்த இடத்துலயும் அன்புகாங் ஒருத்தனை ஏவி விடுறதோ ஏத்தி விடுறதோ பண்றதே கிடையாது. எப்படி ஏத்தி விடுறதும் ஏவல் விடுறதும் பண்றது கிடையாது. அதை நான் முழுக்க முழுக்க அவனுங்க கிட்ட இருந்து பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பார்வதியோட ரியாக்ஷன் பார்க்கமே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்வதியோட ரியாக்ஷன். ஏன்னா அது பார்வதிக்கு எங்கேயோ குத்தி இருக்குது போல, ஏவி விட்டுறது ஏத்தி விட்டுறதுலாம். ஏன்னா ஒரு காலத்துல பார்வதி பண்ணியிருக்காங்க தானே, பண்ற வேலை தானே. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பார்வதியோட ரியாக்ஷன். இதை சொல்றாங்க. இன்னொரு உடனே பார்வதி என்ன கேட்கறாங்க, ரம்யா எஃப்ஜே சபரி விக்ரமா அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, எஃப்ஜே பல இடத்துல டென்ஷன் ஆவான். டென்ஷன் ஆகிறத தெரிஞ்சு விக்ரம் எஃப்ஜேவோட கேப்டன்சில விக்ரம் வந்து எஃப்ஜேவோட ராடை தான் முழுக்க முழுக்க புடுங்கினா. நீ நோட்டீஸ் பண்ணியா? எஃப்ஜேவோட ராடு தானே மொத்தத்தையும் புடுங்கினா. கடைசி வரையும் எஃப்ஜேக்காக தானே அவன் இது பண்ணா. அந்த அளவுக்கு இருந்தான் விக்ரம். இன்னொரு பக்கம் கனி அந்த ரேங்கிங் டாஸ்க்ல பாட்டம் 3ல யாரை வச்சிருந்தாங்க, பாட்டம் 3ல எஃப்ஜே வைக்கணும்னு என்கிட்ட சொன்னதே கனிதான். நான் கூட யோசிக்கல, அவங்க யோசிச்சு அவன் வைக்கணும், அதுக்கு டிசர்விங்கான கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அந்த கிரெடிபிலிட்டியும் அந்த தப்பா அவங்க கிட்ட சொல்றாங்க, அதை நிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு மெச்சூரிட்டியை நான் கனிக்கிட்ட பார்த்தேன் அப்படின்றத சொல்றாரு. உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, இல்ல ஒரு பர்சனை மட்டும் கொட்டி கொட்டி தள்ளி வைக்கிறது நியாயமா, என்ன மட்டும் தள்ளி தள்ளி வச்சு அடிக்கிறது நியாயமா அப்படின்ற மாதிரி, அதுவும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க, நான் சொல்றேன் பார்வதி, ஒவ்வொரு வாரமா நீங்க பார்க்கணும். எப்படி ஒவ்வொரு வாரமா நீங்க பார்த்துட்டு வாங்க, அதெல்லாம் உனக்கு கரெக்டா இருக்கும். ஏன் விக்ரம் உன்னை பாராட்டலையா? பாராட்டினார் தானே உன்ன? ஆமா ஆமா பாராட்டினார் தான்ற மாதிரி பார்வதியும் சொல்றாங்க. அப்புறம் மன்னிப்பு, நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டியா? நீ அவனை பத்தி பேசின இதெல்லாம் பண்ண, மன்னிப்பு கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பழையன கழிதல் மோடு, அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி. அப்ப அதெல்லாம் மறந்துடணும், அப்ப முன்னாடி இருந்தது எதுக்கு எடுத்துட்டு வரணும் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உடனே சொல்றாரு, சாரி வந்து நான் விக்ரம்காக கேட்க சொல்றேன், உனக்காக நான் கேட்க சொல்றேன், அதை வந்து நீ புரிஞ்சுக்க பாரு, நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு. அதெல்லாம் அது வாய் வரல. எப்படி சாரி கேட்கறதுக்கு வாய் வரலையா? பார்வதி சொல்றது வாய் வரலையா? ஓகே, அது எனக்கு தெரியல. ஸோ நீங்க அவங்க ஃபேரா இருக்காங்க, அவர் சொல்றாரு வாய் வரலன்ற மாதிரி. அவங்க ஃபேரா இருக்காங்க பார்வதி எதா இருந்தாலும். ஸோ அந்த அளவுக்கு என்னால ட்ரஸ்ட் பண்ண முடியும் அந்த டீமை பத்தி. அன்புகாங்க நான் நம்பலாம், ஃபேரா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் போய் சாரி கேட்கணுமா, சரி ஓகே நான் ட்ரை பண்ணி சாரி கேட்கிறேன், இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து வாய் வரலையா, பேச தெரியலன்றாங்க. நீங்களாம் உணர்ந்து போய் தான் சாரி கேட்கணும். ஒருத்தன் சொன்னான்றதுக்காக போய் சாரி கேட்க கூடாது. அப்ப அது ஒரு ஃபேக்குன்றதான் நான் பாத்துக்கிறேன். ஸோ சாரி கேட்கறதுக்கு அவங்க ஈகோ அவுட் ஆகுதுன்றதான் நான் பாக்குறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஃபேரா இருக்காங்கன்னு போது உடனே திவ்யா பேசவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியுமே சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு பேசவே தெரியாது, காண்டு மாதிரி தான் பேசுவாங்க அவங்க. ஸோ அவங்க கட் பண்ணிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். பிரஜனுக்கு ஐடியாவே கிடைக்கல. இதுல குறிப்பா நீ பாரு, சாண்ட்ரா மற்றும் பிரஜன் அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்கட்டும், மூடிட்டு போடான்றதா இருக்கட்டும், காட்டு பண்ணி வினோத்ன்ற மாதிரி டாஸ்க்ல பண்ணதா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதே வினோத் சாண்ட்ராவை பாராட்டி பாடி இருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்றாங்களே, என்னது இது? ஸோ இதுல குறிப்பா குரூப் ஃபார்ம் பண்ணி கேம் பிளே பண்றாங்க. நீ சொல்ற குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க கேம் பிளே பண்றாங்க. ஆனா அன்பு கேங் வந்து அதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, அந்த செஞ்சில பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல, அவங்க ஒரு விதமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல உடனே என்ன சொல்றாரு, நீ வேற அவங்கள விட்டு கொடுக்க மாட்ற. ஸோ யாருன்னா பிரஜன் மற்றும் சாண்ட்ராவை நீ விட்டே கொடுக்க மாட்ற பார்வதி அப்படின்ற மாதிரி சொன்னபோது, ஸோ அவங்க ப்ளே பண்றதெல்லாம் எனக்கு இண்டிவிஜுவல் கேம் பிளேவா நான் தெரில, எனக்கு ஓப்பனா சொல்லலாம் இண்டிவிஜுவல் கேம் பிளேவா தெரில, யாரை முட்டாளாக்க ட்ரை பண்றாங்க, அப்படி எதுவுமே இல்லை. அவங்க பிராங்க் கிருங்குன்னு சொல்றாங்களே தவிர்த்து அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து அவங்க கோ கண்டஸ்டன்ஸா பிளே பண்ணல, ஒன்னா தான் பிளே பண்றாங்கன்றதான் ப்ரூவ் பண்ணுது. ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் எடுத்து காட்ட சொல்லு, ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்ட சொல்லு, அவங்க பேரா பிளே பண்ணல, கப்புலா பிளே பண்ணலன்னு சொல்ல சொல்லு.
எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லா ஆதரவும் இருக்கு அப்படின்றதான் தெரியுது. ஸோ இதுலயே உனக்கு தெரியும் யாரு சரி யாரு தவறுன்னு நீ பாத்துக்கோ பார்வதி. அவங்க கோ கண்டஸ்டன்ஸா இல்ல அப்படின்றது பிடிக்கும். கனி செய்யறது தவறுன்னு நீங்க சொல்லுவாங்க. கனி வந்து இது தப்பு சரின்றத அழகா எடுத்துக்காட்டும், எடுத்து சொல்லுவாங்க. அவங்க டீம்மேட்டா இருக்கட்டும், ஜென்ரலா போனாலுமே தவறு இதுதான்ற மாதிரி கனி இது எடுத்து உரைப்பறத நான் பார்த்திருக்கேன் அப்படின்றத கனியை பத்தியும் பேசுறாரு. உடனே பார்வதி சொல்றாங்க, ஆமா இப்ப கூட என்னால கனி கிட்ட போய் பேச முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. உடனே அமித் என்ன சொல்றாரு, உனக்கு தானே பார்வதி பெஸ்ட் பெர்ஃபார்மர், நீ குரூப்ன்றையே அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து உனக்கு கொடுத்தாங்களா இல்லையா? ஸோ நல்ல விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணாங்களா இல்லையா, பேசினாங்களா இல்லையா? கரெக்டா பாரு, பேசினாங்களா இல்லையா அப்படின்னும் போது பார்வதி ஆமா அப்படின்னு. உண்மையே சொல்லனா அந்த அன்பு கேங் அந்த இப்ப அந்த 3 வைல்டு கார்டும் உன்னை யூஸ் பண்றாங்க பாரு, உன்னை யூஸ் பண்ணி தான் கேம் விளையாடுறாங்க பாரு, அதை நீ புரிஞ்சுக்க பாருன்ற மாதிரி சொல்ற. இதுல இவங்க அவங்களை யூஸ் பண்றாங்களா, அவங்க இவங்களை யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். இதுல பார்வதியை அவங்க யூஸ் பண்ணி கேம் பிளே பண்றாங்களான்றது நீங்க புரிஞ்சுக்க மக்களே. அமித் இதை சொல்றாரு. பார்வதி இதை காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஏத்தி விடுறாருங்க சாண்ட்ரா கிட்டையும் பிரஜன் கிட்டையும். அமித் சரியான ஆளு, ஏத்தி விடுறாருன்னு அமித்தை பத்தியே பின்னாடி பேசக்கூடிய நபர் தான் பார்வதி. இதை பேசலன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் எடுத்த எக்ஸாம்பிளோட நானும் சொல்லுவேன். அடுத்து திரும்ப இங்க ஒரு கான்வர்சேஷன் டிவியேட் ஆயிட்டு திரும்ப வரும். பார்வதி சொல்றாங்க, நான் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா, பிக் பாஸ் சொல்றதை கேட்டிருக்கணும். எப்படி பிக் பாஸ் சொல்றதை கேட்டிருக்கணும், அதை தாண்டி 8 hours அவங்க டிலே பண்ணிருக்க கூடாது. நான் போய் சொன்னேன் ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னேன், அதை அவங்க கேட்காம சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதுதான் பெரிய பிரச்சனையா மாட்டிக்கிச்சு. அதை தாண்டி இன்னைக்கு இஷ்யூல கனி அக்கா வந்து என் நேமை போட்டு விட்டாங்க, நான் வந்து கமருதீன் கிட்ட நேமை சொல்றேன்ற மாதிரி பண்ணாங்கல்ல நாமினேஷன்ல, அதை போட்டு கொடுத்தது இதுவாயிருச்சுன்னும் போது ஏன் இப்படி பண்ற பாரு, இதுவும் ஒரு கேம் தான், அந்த கேம் தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் இன்னைக்கு கூட வந்து நான் பிளேம் போட மாட்டேன். யார் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நான் அட்ரஸ் பண்ணுவேன், தெரியலன்னா நான் போய் அட்ரஸ் பண்ண மாட்டேன். அதுல வந்து நான் தெரியாம ஒருத்தர் மேல பழிய போட விரும்பல, அந்த மாதிரி நான் கேவலமான கேமை விளையாட மாட்டேன்ற மாதிரி ஓப்பனா அடிச்சுட்டாரு. அதை கேட்கும் போது பார்வதிக்கு என்ன ட்ரீட் ஆயிருக்குன்றத பாருங்க. ஓகே, அதை தாண்டி யாரு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றதை நீ கண்டுபிடிச்சுக்கோ, அந்த கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இந்த வீட்டுல எல்லாத்தையும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன், அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, பட் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஓ அப்ப அப்சர்வ்லாம் பண்றீங்களா? கண்டிப்பா அப்சர்வ் பண்றேன், வீண் பழி போட வேணான்னு இருக்கேன். ஸோ அதுல நாமினேஷன் தெரியாத விஷயத்த நான் அக்யூஸ் பண்ண விரும்பல, ஒரு தப்பான விஷயத்தை அக்யூஸ் பண்ணா அவங்களுக்கான பாதிப்பு என்ன, அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ரொம்ப சென்சிபிளா ரொம்ப நல்ல மனுஷனா பேசுறப்ப அவர் பார்க்கும்போது இவ்வளவு அப்பாவியா இருக்கியப்பா அமித்தே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுலயும் சொல்றாரு, என்னால என்ன மாத்திக்க முடியாது, இதெல்லாம் முடியாது. எனக்கு எஃப்ஜே கூட சில முரண்பாடுகள் கூட இருந்துச்சு அவனுடைய முந்தின வாரம். ஆனா இந்த வாரம் எஃப்ஜேவை பார்த்து நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவனுடைய டேலண்ட்டை மதிக்கிறேன், எல்லாத்தையுமே மதிக்கிறேன், எல்லாத்தையும் மாத்திட்டான். அவன் மேல எனக்கு ஒரு விமர்சனம் இருந்து அதெல்லாம் மாத்திட்டு தலையா வரக்கூடாதுன்னு நினைச்ச நபர்களை நானும் தான் போய் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா அவன் ப்ராப்ளத்தை வந்து ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும், இந்த வாரம் அவன் கண்ட்ரோல் பண்ணதா இருக்கட்டும், எல்லா டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணி வார்த்தைகளை இது பண்ணதா இருக்கட்டும், என்னால அந்த மாதிரி ஒரு செமையா இருந்தது. அடுத்த வாரம் கூட அவன் கேப்டன் ஆனா எனக்கு ஓகே தான். எப்படி அடுத்த வாரம் கூட தலையா எஃப்ஜி ஆனாலும் ஓகே தான் அப்படின்னும் போது பார்வதி உடனே திரும்ப வந்துட்டாங்க. அதெல்லாம் ஓகே கிடையாது, அவன் 2 வாரம் எஸ்கேப் ஆயிடுவான், அதை எஸ்கேப் ஆகக்கூடாது, இல்ல டிராவல் பண்ணட்டும், இல்ல நீங்க வேணா அப்படி இருங்க, தீமை தான் வெல்லும், நான் மோட்ல வருவேன், நான் காட்டதான் செய்வேன், வேற வழியே கிடையாதுன்ற மாதிரி அமித் கிட்ட இப்படி ஒரு விஷயத்தையுமே பேசிட்டு இருக்காங்க பார்வதி. அமித் அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப அப்பாவியா நல்ல மனுஷா இருக்காரு, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லி கேமை நான் ஒரு ரீதி புரிஞ்சிருக்கேன், அந்த ரீதியில் அணுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தார். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.